பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பிரதானமான பிரச்சனையா இப்ப அதிமுக நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க கேட்கறது, கட்சிக்கு உள்ளேயே இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல சிக்கல்களோடு போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வலுவான எதிர்கட்சி ஆக இருக்கக்கூடிய நாம வலுவான கூட்டணி அமைத்து ஆளுங்கட்சி அப்படிங்கிற விஷயத்த பேசுவதற்கே இன்னும் சூழல் அமைய மாட்டேங்குது. மேல இருந்து சொல்றாங்க கூட்டணின்னு, யாருக்கிட்ட கூட்டணி? அண்ணாமலை பேசக்கூடிய விதத்தை பார்க்கும்போது நாம தான் தலைமையா அப்படிங்கிற எண்ணமே எங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது அப்படின்னு வருத்தத்தை பதிவு பண்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய என்டிஏ கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் யாருன்றதையே நாங்க பேசி முடிவு பண்ணுவோம்னு சொல்றாரு. அப்ப பாஜக கூட்டணியை சேர்த்துக்கிறதா வேணாமா, இல்ல கூட்டணியோட தான் போறோமா இல்லையா அப்படிங்கிற பல குளறுபடிகள் இருக்குங்கிறாங்க. கூட்டணி விஷயத்துல எடப்பாடியுடைய நகர்வுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிஜேபியோட கூட்டணி வைத்தால் என்டிஏ கூட்டணினா உண்மையிலேயே முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னா அவங்க முடிவு பண்ண மாட்டாங்க. அவ்வளவு பெரிய மகாராஷ்டிரா, ஷிண்டே முதலமைச்சரா இருக்கிறாரு, அவர் முகத்தை காட்டி தான் ஓட்டே கேட்டாங்க. ஆனாலும் ஷிண்டே முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லவே இல்லையே. கடைசியில பட்னாவிஸ்ல வந்தாரு. என்ன காரணம்னா தேசிய கட்சிகள் இப்படி சொல்றது இல்லை. தேசிய கட்சிகள் இப்படி சொல்றது இல்லைங்கிறதா உண்மை. அப்போ அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய இடைஞ்சல். என்ன காரணம்னா அவர் தானே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியும். அப்படிங்கும்போது பிஜேபி கூட்டணிக்கு அவர் ரொம்ப தயங்குறாரு. நியாயம் தான் நான் நினைக்கிறேன். ஆனா மத்தவங்கன்னா நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, நான் எப்படி ஜெயிக்கிறது, என்னோட தொகுதியில கோயம்புத்தூர்ல எப்படி ஜெயிக்கிறது, இந்த கேள்வி இருக்குல்ல. பிஜேபி ஓட்டு இருக்குல்லங்க, அங்க 5000 ஓட்டு 10,000 ஓட்டுனாலும் இன்னைக்கு வெற்றி தோல்விக்கு முக்கியம். எல்லாம் போக வாட் அபவுட் ராஜ்யசபா எலெக்ஷன் வந்துகிட்டே இருக்க ஜூலை மாசம். விஜய்க்கும் அதிமுகவுக்குள்ள பிரச்சனை தானே. 2 பேரும் கூட்டணி வச்சுக்கோ, முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாம போலாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர முடியுமா? 2 கட்சியுமே அதுல வர முடியாது. 2 கட்சியிலயும் எதிர்ப்பு இருக்கும். போக ராஜ்யசபா தேர்தல் வருது. ராஜ்யசபா தேர்தல்ல இதுக்கு முந்தைய அனுபவம் எங்களுக்கு இருக்கு. தேர்தல் நடந்த அனுபவம். 6 சீட்னா 4 சீட் அவங்க, 2 சீட் இவங்கன்னா 6க்கு 6 நின்றுட்டு இருந்தது. ஆனா அந்த காலத்துல 6க்கு 7 நின்று இருக்கு. ஒரு சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்கும். அப்போ ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் 4 எம்எல்ஏ அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியாது. ராஜ்யசபா தேர்தல்ல கட்சி தாவல் தடை சட்டம் கிடையாது. இப்ப செங்கோட்டையன் தலைமையில 2-3 பேர் வந்தாங்கன்னா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி பலவீனமா இருக்காருன்னு தேர்தல் முடிவு உணர்த்திரும். இப்ப அவர் ஒரு பொசிஷன் காட்டுறாருங்க. அந்த பொசிஷன் ராஜ்யசபா தேர்தல் இருக்கிற எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் தவிர, நான் சொல்றேன் ஓபிஎஸ் உள்ளிட்ட 4 பேரை தவிர மிச்சவங்க எல்லாரும் ஓட்டு போடணும்ல. கரெக்டா நம்பர் வந்துரும்ல. நம்பர் போய் சொல்லாதுல்ல. அதுல கொஞ்சம் கலந்துருச்சுன்னு வைங்க, திமுக கெயின் பண்ண பார்க்கும். ஏன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டுல அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்ப 6க்கு 5 அடிச்சா திமுகவுக்கு லாபம். இப்ப கூட்டணி பாமகவுக்கு விட்டு கொடுத்துட்றாங்க. அன்புமணி தோத்துட்டாருன்னா இந்த குழப்பத்துல டேஞ்சர் கேம்ல ஓடுதுங்க. இது மூவ்ஸ் நீங்க சாதாரணமா நினைக்க வேண்டாம். களம்பல கண்டு பழம்பல கண்டவர் அவரு. உண்மை இல்லைங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சே இந்த இதுல குழப்பம் ஏற்பட்டுரும். சிங்கிள் எம்எல்ஏ நினைக்க வேண்டாம். சிங்கிள் எம்எல்ஏ ஓட்டு போட வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் வேற எங்கேயும் போனாங்க, ஓட்டு போட வரல. அப்போ கணக்கடிக்கும்ல. 2 வரணுங்க. 2ல 1 அதிமுக சீனியர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு அவங்களுக்கு போட்டுருவாங்க. இன்னொன்னு கூட்டணி கட்சி தேமுதிக கிடையாது, பாமக தான் இப்போதைக்கு பேசிட்டு இருக்கு. பாமக கொடுத்து அன்புமணி நின்று 3 ஓட்டுலயோ 4 ஓட்டுலயோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டுல அவர் வெற்றி பெற முடியலன்னு வைங்க. கொடுத்த வாக்குறுதியும் போச்சு, கூட்டணியும் போச்சு, ஏகப்பட்ட சிக்கல் வருங்க. அப்ப பாஜக உடனான கூட்டணி அப்படிங்கிற நிர்பந்தம் எடப்பாடிக்கு களத்துல இப்ப இருக்கிறதா அதிமுகவில் இருக்கக்கூடிய பலரும் சொல்றதை கேட்க முடியுது. செல்லூர் ராஜு அவர்களே 90% அதிமுக காரர்கள் பாஜக உடனான கூட்டணி அப்படிங்கிற லைனுக்குள்ள போறாங்கன்னு பேசுனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது ஒரு பெரிய சர்ச்சையாயிருச்சுன்னு இன்னைக்கு கூட ரொம்ப வருத்தப்பட்டாரு. இப்ப அதிமுக இப்ப இருக்கிற நிலைமைக்கு பாஜகவுடனான கூட்டணி அப்படின்னு சொல்லுவதன் மூலமா மைனாரிட்டி ஓட்டு அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கான நான் பிஜேபி வாக்குகளையும்
அந்த கிட்ட அவங்க கிட்ட கொண்டு வர போறது இல்லையே, அது ஒரு பெரிய மேஜர் ரோல் பண்ணுதே அப்படின்னு ஃபீல் பண்றாங்கல்ல, அத எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாரும் 2026 பத்தி நினைக்கிறீங்க, நான் 2025 ஜூலை பத்தி நினைக்கிறேன். ஏன் அப்ப என்ன இருக்கு? அதான் ராஜ்யசபா தேர்தல் வருது. ஓ, ராஜ்யசபாவே பிரச்சனையாகும். அதுதான் உங்களுக்கு இமேஜ் டவுன் ஆயிருமே. எடப்பாடியோட இமேஜ் என்னங்க, கட்சி அவர் பின்னாடி இருக்குங்கிறது தானே. ஆமா, ஓபிஎஸ் அதை மறுத்துக்கிட்டே இருக்காருல்ல. ஆமா, டிடிவியும் அதை மறுக்கிறாரு. டிடிவியும் அதை மறுக்கிறாருல. அது எப்போ வந்து அந்த உரைகள் உங்களுக்கு கிடைக்கும்? ராஜ்யசபால ஒரு வலுவிலக்கும் போது கிடைக்கும். அதாவது திமுக ஒருவேளை 4 சீட்டு தான் நிப்பாட்டினாங்க அப்படின்னா உரைகள் கிடைக்காது. ஆனா இத அவங்க அட்வான்டேஜா கெயின் பண்ணி 5 நிப்பாட்டினாங்கன்னா, ஏன்னா திமுகல வேக்கன்ட் ஆகிற ராஜ்யசபா எம்பி எல்லாருமே சீனியர்ஸ். அவங்களுக்கு திருப்பி ஒண்ணு ரீநாமினேட் பண்ணணும், இல்ல புதிய ஆளுக்கு வாய்ப்பு தரணும். ரொம்ப ப்ரெஷர் இருக்கு அவங்களுக்கு. அப்படின்னா நல்லா போச்சு, நம்மளா வந்து இந்த குழப்பத்துக்கு காரணம், 5 நிப்பாட்டுவோம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா, அதாவது ஏற்கனவே இருந்தவங்களுக்கு டேர்ம் முடிஞ்சவங்களுக்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டு ஒருத்தரை புதுசா களத்துல இறக்கி, ஏப்பா உனக்கு ஜெயிச்சா உண்டு, ஜெயிக்கலன்னா இல்ல, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டையும் சேர்த்து பார்ப்போம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க, ரொம்ப சிரமப்படுவாங்க. இதே மாதிரியான குழப்பம் தாங்க அப்ப வந்துச்சு. எந்த பீரியட்ல சொல்றீங்க சார்? எம்ஜிஆர் பீரியட். எம்எல்சி செழியன் தோத்தாரு. செழியன் நாவலரோட தம்பி ரொம்ப வருத்தப்பட்டார் எம்ஜிஆர். அதுல திமுக உள்ளுக்குள்ள நடந்த பாலிடிக்ஸ் சிக்கல். பாலிடிக்ஸ் முன்னதாக வந்து வெளிநாடு நிர்மலா அவருக்கு நாமினேஷன் கொடுத்து இன்சால்வெண்ட் ஆகி அதுல வந்து அது சேலஞ்ச் ஆயிடுச்சு ஹைகோர்ட்ல. பணமும் கட்டியாச்சு, திருப்பி அதிமுகல இருந்து அவங்களோட கடனையும் தீர்த்தாச்சு. தீர்த்த பிறகு வந்து அது சரியா அமையல. அந்த கடுப்புல அவர் கலைச்சதுதான் எம்எல்சி. இன்னும் கொண்டு வர முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. 87 86 பல பேர் எம்எல்சி ஆயிருப்பீங்க. எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. வயசாகி போச்சு, அதை விட்டுருங்க. ஆனா கட்சிக்கு அப்பாற்பட்டு கட்சிக்கு வேலை பார்க்கறவங்கன்னு இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது இப்படிதான் கொடுக்க முடியும், எம்பி தூக்கி கொடுக்க முடியாது. புரியுது சார். இப்ப இந்த பக்கம் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் பாஜகவை கூப்பிட்டுக்கிட்டு தன்னை பவர் சென்டரா காட்டுறது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. விஜய் மாதிரியான ஒரு போர்ஸ கூட வச்சுக்கிட்டாலும் அவர் இன்னும் பெரிய பவர் சென்டரா தானே தெரிய போறாரு. அப்ப அந்த வாய்ப்பையும் அந்த இடத்துல இந்த முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அதுல சிக்கல் இல்லைங்க. எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்னு விஜய் பிரச்சாரம் பண்ண முடியாது, மாற்றி எடப்பாடியும் பண்ண முடியாது, இல்ல தேர்தல் முடிவுக்கு பிறகு பாத்துக்கலாம்னு பண்ண முடியாது. அது ஒரு மாதிரியான கஷ்டமான சூழலுங்க அது. ஆனா பல பேர் வந்து அதிமுகவும் தாவேகாவும் சேர போறாங்கன்றதுதான் தங்களுடைய அரசியல் கணிப்பாவே சொல்றாங்க. ஆனா நீங்க உங்களுடைய அனுபவத்துல இருந்து அதை லெஃப்ட் ஹேண்ட்ல ஆரம்பத்துல இருந்தே டீல் பண்றீங்க. நீங்க டெல்லியில இருந்து தமிழ்நாட்டை பாப்பீங்களா, தமிழ்நாட்டுல இருந்து டெல்லியை பாப்பீங்களா? நான் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டை பார்ப்பேன். அவங்க எதுக்குங்க சிஆர்பிஎஃப் கொடுக்குறாங்க விஜய்க்கு? விஜயுடன் ஆலோசனை சிஆர்பிஎஃப் உயர் அதிகாரிகள். என்ன செய்தி இது? எதுக்கு? அவரே தான் பவுன்சர் வச்சிருக்காரு, உங்களுக்கு எதுக்கு சிஆர்பிஎஃப்? அவன் பவுன்சர்கார வந்து சிஆர்பிஎஃப் தள்ளி விட்டுற போறான். சரி, அவர் சொந்த செலவுல வச்சிருக்காரு அவரோட பாதுகாப்பு படைய. அதான நாட்டுக்கு நல்லது. நம்ம செலவுல விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா? ஹைகோர்ட் கட்சி கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தா காசை கட்சிட்டு இருந்து வசூல் பண்ணுன்னு நேத்தான் சொல்லிச்சு. உண்மைதான் அது. இந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்குமே யார் பாதுகாப்புக்காக போறோமோ அவங்கள்ட்ட இருந்து தான் சம்பளம் பெறுறது அப்படிங்கறது தான் ரூலா வச்சிருக்கா சொல்றாங்க. இல்ல, அது இந்த மாதிரியான கேட்டகரியில அப்படி தெரியல. ஓகே, அது கிளாரிட்டி வரலையே. சொல்றாங்க அப்படி, இல்லன்னு நான் சொல்லல. நான் எதுக்கு சொல்றேன்னா அந்த மூவ் எதை காட்டுது? சந்தேகம் இருக்குங்கிறீங்க. பாதுகாப்பு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி கொடுப்பாங்க? சரி, அரசியல் தாங்க எல்லாமே. அந்த காலத்துல சூரியசாமி வரும்போதுங்க ஐபில இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியோட நிற்பாரு, வெளியில ஒண்ணுமே கிடையாது அவருக்கு பதவி. அப்ப நாங்கெல்லாம் அது இவருக்கு என்ன இந்த பாதுகாப்புன்னு கேட்டுட்டு இருந்தோம். டக்குன்னு தூக்கி இந்த காட்டுன்னு ஒரு இது வியாபார ஒப்பந்தம் சம்பந்தமான அமைப்பு, அதுல வந்து அவரை சீஃப் நெகோசியேட்டராகவும் சேர்மனாவோ போட்டு விட்டார் நரசிம்மராவ். இப்ப என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு நாங்க அதுக்கு தானே பாதுகாப்பு கொடுத்துருக்கோம்ட்டாங்க. எங்கேயோ உலக நாடுகளோட வியாபார ஒப்பந்தம் போடுறதுக்கு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவருக்கு ஐபி பாதுகாப்பு, அப்புறம் மத்திய பாதுகாப்பு. அதெல்லாம் டெல்லி அப்படிதாங்க செய்யும்.
இல்ல இப்ப டெல்லி மூலமா விஜயும் டிராவல் பண்றாருன்னா, செங்கோட்டையன் மூலமா டெல்லியே ரோல் பண்ணுது அப்படின்னா, எடப்பாடி சுத்தி இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி நபர்கள்கிட்டயும் டெல்லி ரோல் பண்ணுதுன்னா, எல்லாரையும் ஒரு அணியில சேர்க்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் தானே? அது நீங்க நினைக்கீங்க. நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதிமுக வீக் ஆனா தானே நமக்கு லாபம்னு நாங்க நினைக்கிறோம். அப்படின்னா அந்த காயினை எப்படி நகர்த்துறது? பலவீனப்படுத்துற காயினை பலப்படுத்துற காயினை நகர்த்தணுமா, பலவீனப்படுத்துற காயினை நகர்த்தணுமா சொல்லுங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் எல்லாரையும் பலப்படுத்தி விட்டுட்டு நம்ம மேல மட்டுமே டெல்லி டெல்லின்னு சொல்றது? நம்மளே ரெண்டாவது தமிழ்நாடா மாறுவோம்னு அண்ணாமலையோட நினைக்கிறாங்க. ஒரு 3 வருஷ ஸ்பீச்ல இருந்து நீங்க ஹைலைட் எடுத்து பாருங்க. அவர் இதெல்லாம் முதல்ல சொல்லிட்டாரு. அப்படிதான் இதை தொடர்ந்து சொல்லிட்டு தானங்க வர்றாரு. எத்தனை நாளைக்கு நாங்க கூட்டணி கட்சிக்கு சலாம் போட்டுட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்டாரா இல்லையா? ஆமா. See, he is a very open person. அவருடைய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் முதல்ல சொல்லியாச்சு. நீங்க நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரிதான். அதிமுக தலைமையும் அதிமுகவை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் இது குறித்து புரிந்துக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. நிச்சயம் ஒரு நல்ல ஐ ஓப்பனிங் உள்ள ஒரு உரையாடல் சார். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.